வணக்கம் நேயர்களே. இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும்? 26/10/2025 8 நவம்பர் 2025 வரை இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்கள் நீங்கள் சந்திக்க பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகங்களை நடத்தி காட்டக்கூடிய நாட்கள். நன்றாக விழித்திருந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிசாரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்தை விட்டுவிட்டு கடகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய காரணத்தால், அதாவது எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா 18th அக்டோபர்லேருந்து 6th டிசம்பர் வரைக்கும் அவர் கடகத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டம் 9ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் 10 வருஷமாக வீடு வாங்கணும்னு நினச்சேன் சார், இப்போ தான் சார் கைகூடி வருது, இல்லை என்னால் இதெல்லாம் நடக்கும்னு யோசிக்கவே முடியல, அது வாட்டில் நல்லதே நடக்குது. குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரிய பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, மகிழக்கூடிய, இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை சார்ந்து நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகசாரம். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்ன? அயன சயன புகழ் போகபாக்கியம் அப்படின்னு சொல்கிறது. நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்ல சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ளுவதற்கு இது ஒரு அருமையான காலச்சூழல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பற்றாக்குறைக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் மிக வலிமை பெற்றிருக்கிறார். அதே குரு பகவானுடைய பார்வையில் அமர்ந்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் சசி மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ ராசிநாதனுடைய பலம் பெற்றிருந்து குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உடல் வலிமையை வைத்து, மன வலிமையை வைத்து, இப்படி இளைஞர்களாக இருந்து போராடி வெற்றி பெற வேண்டிய களத்தில் நிற்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இது ஒரு அற்புதமான யோகத்தை செய்து கொடுக்கும். இதில் விளையாட்டுத்துறைகள் இருக்கிறவங்க பெரிய லெவலில் சாதிக்கலாம். மருத்துவத்துறைகளில் இருக்கப்பட்டவர்களுக்கு பெரிய பெயர் புகழ் கிடைக்கும். நீட் எழுத போகிறேன், இல்லை மருத்துவம் முடிவு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வேறு ஏதாவது படிக்க போகலாம், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய உயர் கல்வி சார்ந்த நிலைகளுக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே கச்சிதமாக நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய பலவீன எண்ணங்கள் உங்களை விட்டு போகும். உடல் பலவீனம், மன பலவீனம், இந்த இரண்டுமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த குறிப்பிட்ட குரு சஞ்சாரத்தின் காரணமாகவும் இந்த 15 நாட்களில் அபரிவிதமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக காத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே கேது இருக்கிறார். சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பணம் டெபாசிட் பண்ணுறது, இடம் வாங்கி வைக்கிறது, வீடு கட்டி வைக்கிறது, நகை வாங்கி வைக்கிறது, கல்யாணம் பண்ணி பார்க்கறது, இப்படிங்கிற நிகழ்ச்சிகளின் மூலமாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு இணக்கம், ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலச்சூழல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அகலக்கால் வச்சு இது இப்போ முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திடம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7.5 சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இந்த காலகட்டம் உங்களுக்கு அபரிவிதமான நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. சரியாக பயன்படுத்தி இந்த காலச்சூழலை வெற்றிகரமாக மாற்றி காட்டுங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது அதிசஞ்சாரத்தின் காரணமாக 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்கள் அவர் 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்திற்கு குரு போகின்ற போது அட்டமாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால், அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் கடகடவென்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஊர் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதிகபட்ச நல்ல முன்னேற்றத்தை தொட்டு பார்க்கின்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலம் இது. தைரியமாக நீங்கள் தொட்ட காரியத்தை துலங்கலாம், நினைத்ததை நடத்தி காட்டலாம். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்குங்கிற அளவுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதையும் குறிப்பாக இந்த உணவு சம்பந்தப்பட்ட சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அதிலையும் குறிப்பாக தங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் இந்த காலச்சூழல் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது. ரிஷபத்தில் பிறந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் தொட்டதை துலங்கி இழுத்து நடத்தலாம். 11ஆம் இடத்துல சனி பகவான் அற்புதமான கிரக காம்பினேஷன். ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏராளமான அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். அந்நிய ஜனங்கள் மூலமாக, அந்நிய இடங்கள் மூலமாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம் இது. நல்லா சம்பாரிச்சிக்கலாம். அதாவது என்ன நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு நிறைய செலவாகும், அது தைரியமாக செய்யணும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ரிஷபத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், பேச்சாற்றல் கிடைக்கும். உங்களுடைய செயல்திறமை மற்றவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் புரிய வரும். உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாயும் புதனும் இணைந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு பல்ல பிடுங்கிறது, பல்லுல கோளாறு வர்றது, பல்லு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு மருந்து எடுக்கிறது, மாத்திரை எடுக்கிறதோ அல்லது வைத்தியரை பார்க்குறதோ, இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒன்று இந்த காலகட்டத்தில் வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். பூமி லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் காத்து கொண்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இந்த தண்ணி எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க, கல் மண் விற்கிறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து தொழில் சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள், பணம் வரவு இதெல்லாம் நல்லா இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக ரொம்ப பிரமாதமான உதவிகள் கிடைக்கும். இந்த மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஏஜென்சி கமிஷன் பண்ணுறாங்க பாருங்கள், பெட்ரோல் பங்கு, டீசல், கேஸ், இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இதேபோல் 4ஆம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில குடும்பங்களில் பெற்றோர்களின் உடல்நிலை பாதிக்கப்படலாம், பெற்றோர்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அதுபோல் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது புதிய தொழிலை நோக்கி நீங்கள் பயணம் கொள்ளலாம், இல்லை புதிய திட்டங்கள் போடலாம், அந்நிய மக்களோடு சேர்ந்து ஏதாவது செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். இப்படி பல கோணங்களில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த 15 நாட்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அபரிமிதமான நல்ல முன்னேற்றங்கள். குரு பகவான் 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். அவர் 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எதிரிகளை வென்று காட்டுவது, நோய்களிலிருந்து விடுதலை பெறுவது, கடன்களை கட்டி முடிப்பது, என்னால் முடியும் என்று எதையுமே துணிச்சலோடு எதிர்கொண்டு செயலாற்றி வெற்றி பெறுவது, தொட்ட காரியத்தை நிறைவேற்றுவது, மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ், கௌரவம், சுகம் எல்லாவற்றையும் பெற்று மிளறுவது, இப்படிப்பட்ட எல்லா விதமான வாய்ப்புகளும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலத்தில் இருக்குது. அதுபோல் ராசிநாதனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வரும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, உடல் துவார வியாதிகள், சில பேருக்கு வயிற்றுக்கோளாறுகள், பெண்களாக இருந்தால் இந்த கர்ப்பஸ்தானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குற்றங்கள் இதெல்லாம் வந்து விலகுகிற வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்களாக இருந்தால் யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். இதெல்லாம் வைத்தியத்தின் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். பயம் கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. புதிதாக தொழில் பண்ணணும், சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலச்சூழலை உருவாக்கி கொடுக்கும். 10 வருஷமாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கலாம். அதுபோல் 2ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். நிச்சயமாக உலகம் உங்களை நம்புகிறது. எங்கே போனாலும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்குது, மதிக்குது. ஆக நீங்கள் கண்டிப்பாக உங்களோட காரியத்தை கனகச்சிதமாக செஞ்சுக்கிறதுக்கு இப்போ தடைகள் யாரும் இல்லை. இப்படிங்கிற அளவுக்கு மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலச்சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால் முயற்சிகள் பலிக்கும், தொட்டகாரியம் துலங்கும். அதற்கு தேவைப்படுகின்ற தெய்வ பலம், அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை பண்ணி வருவது, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய பயண வாய்ப்புகள், இப்படியெல்லாம் கூட நிறைய பேருக்கு கனகச்சிதமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
மூன்றாம் பாவாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக தொட்ட காரியம் துலங்கும். அதுவும் இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யும். தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியம், நல்ல செய்தி ஒன்று நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்கள் வீடு தேடி வரும். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தகவல் ஒன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது தாத்தா வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், சொத்துக்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் வரவு வைக்கலாம். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்று கொண்டிருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். சில நேரங்களில் இதெல்லாம் நல்லா இருந்துட்டாலும் கூட உங்களுக்கு தூங்க முடியல, நேரத்துக்கு சாப்பிட முடியல, இப்படிங்கிற மாதிரியான சில அல்லல் அலைச்சல் இதெல்லாம் கூட கொஞ்சம் வரும். அதை ஏற்றுக்கொண்டு தான் முன்னேற்றத்துக்கு போகணும். எப்பொழுதுமே சுகமாக வாழணும்னு முடிவு பண்ணால் சம்பாத்தியம் வராது. ரொம்ப சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணால் சுகமாக வாழ இயலாது. இப்படித்தான் இந்த உலகத்திலே தர்மம் நிலை நின்று கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு உங்கள் வேலைப்பாடுகளை பார்த்தால் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களுக்கு கூட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதாவது வியாழன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். 9ஆம் பாவாதிபதி உங்கள் ஜென்மத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரமாதத்தை கொடுக்கக்கூடியது. நினைத்த காரியத்தை நடத்தலாம். மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணுறவங்க, பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்கள், சினிமா துறை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கின்ற பட்சத்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் கையெழுத்தும் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளிலே வாழக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் எம்பெருமான் முருகன் அருளால் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய இடைஞ்சல், தடைகள், கவலை, கஷ்டம் இதெல்லாம் கூட உங்களுக்கு நிலவரம் மாறும். யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் உதவிக்கு வருவாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அற்புதமாக செய்து முடிக்கலாம். வீட்டுக்குள் சுப செய்திகள், சுபகாரியங்கள் ஆட்சி மகிழலாம். வீடு கட்டுறதுக்கு நிலம் இருந்தால் தாராளமாக வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கலாம். இப்படிப்பட்ட அநேக நிலைகளிலே இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். வெளிநாடுகளிலே வாழக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே ஒரு சுமூகமான ஒரு சூழல் இருக்கும். நல்ல சம்பளம் வரும், சம்பாத்தியம் வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்பிக்கையோடு நல்லது செய்கிறாங்கங்கிற மனப்பூர்வமான ஒரு கருத்துக்கள் உங்கள் மனதில் நிலவும். இப்படிப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கூட கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுபோல சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்திலே சனி இருப்பது சொத்துக்களை விற்கிற போது, வாங்குகிற போது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப டீசெண்டாக கவனமாக இருக்கணும். மறந்து போய் எதையாவது சொல்லக்கூடாது. அந்நியர்கள்ட்ட பேசுகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோரிடம், குறிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும். பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறேன், போகிறேன், வர்றேன் இப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு விட்டுட்டீங்கன்னா தானாக 4 நாள் கழிச்சு ஞாபகம் வரும். அது பெட்டியை திறந்து எடுத்துக்கலாம். தேடுன்னு தேடி மற்றவங்களோட சண்டைக்கு போக தேவையில்லை. இப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கூடவே இருக்குது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் பாவாதிபதியாக இருந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ குடும்பாதிபதி நீச்சம் பெற்றிருக்கலாமான்னு பார்க்குற போது கொஞ்சம் கஷ்டம். எப்படி? கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப ரகசியங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடாது. சில விஷயங்களில் மேலோட்டமாக விட்டுட்டு போயிடணும். ரொம்ப ஆழமாக எதையுமே யோசித்து பேசக்கூடாது. இப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு வாழ கற்றுக்கொண்டால் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த 15 நாட்களில் நல்லது நிறைய உண்டு. கூடவே இப்படிப்பட்ட சலனத்தன்மையான சில விஷயங்களும் கூடி வரும், சமாளித்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா செலவுகளுக்கு குறையே இருக்காது. அட்டமத்தில் குரு, 12 அட்டமத்தில் சனி, 12 குரு, பத்தாக்குறைக்கு புதனும் செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்துல ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த 12 ராசிகள்லேயே சிம்மத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் இப்போ கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் வந்து விடுகிற அளவிற்கு பிரச்சனைகள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி
விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இதற்கு பாதை என்ன, வழி என்னன்னு கேட்டால் அமைதியை கடைப்பிடிச்சா எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை அப்படியே ஒரு டூர் போங்க, ஒரு 15-20 நாள் டூர் போயிட்டு வாங்க, கோயில் குளங்களுக்கு போங்க, இறை பக்தியை நம்புங்க, பெரியவர்கள் சொல்லுவதை கேளுங்கள், பெரியவர்களோடு ஒத்துப்போக கற்றுக்கொள்ளுங்கள், நண்பர்களை கொண்டாடுங்கள், பொழுதுபோக்குங்க, நல்ல சந்தோஷப்படுங்க. எதையுமே ரொம்ப ஆழமாக யோசனை பண்ணி கவலைப்படுறதை விடுங்க. உங்கள் சுண்டு விரல்ல உலகம் சுத்தலைங்கிறத நம்புங்க. இப்படிப்பட்ட அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இந்த கவலைகளிலிருந்து விடுபடுகிற வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். செலவுகளுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் 10 ரூபாயில் ஒரு பொருள் வாங்கினா அதே பொருளை ஒருத்தன் என்கிட்ட 50 ரூபான்னு ஏமாற்றி வித்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களுக்கு இடம் உண்டு. இதை ஏமாற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு செயல், ஒரு சம்பவம் என்று விட்டு விட்டு தள்ளிட்டு போகணும். அதே போல இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தா ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிற போது எதையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எதையாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்களால் ஆச்சு இவங்களால் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மனசை நீங்களே குழப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் பிசகு ஏற்படும். மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அல்லது கணவன் உடல்நிலை பாதிக்கப்படலாம். இந்த காலில் இருக்கக்கூடிய நரம்புகளின் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்டதெல்லாம் இருந்துட்டாலும் இதையெல்லாம் சமாளித்து கொண்டு வர முடியும் என்று சொல்லக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு. சூரியன் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். உடன்பிறப்புகள் மூலமாக, சொந்தங்களின் மூலமாக, இரத்த உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் துன்பம், துயரம், துக்கம் இதை அனுபவிக்கின்ற, கடந்து செல்ல வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய, சுமக்க வேண்டிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே இந்த 15 நாட்களில் சிம்மத்தில் பிறந்தவர்கள் கடந்து வருவீர்கள். சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒரு பலவீன எண்ணங்கள் உங்கள் பக்கம் கொஞ்சம் இருக்கும். உங்கள் பார்வையே குறைஞ்சி போச்சுங்கிற மாதிரி, டிசைட் பண்ண முடியல, உற்சாகமாக எதையும் புரிஞ்சிக்க தெரியலங்கிற மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு மீண்டு வர முடியும். அதே போல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால பூமி லாபங்கள் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இல்லை வாங்கின சொத்தை விற்கிறவங்க, ஒரு 50 லட்சத்துக்கு வாங்கினா இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் கேட்குறாங்க, வித்துற போகிறேன், தாராளமாக விற்றுட்டு வேற ஒரு இடத்துல நீங்கள் மாற்றலாம். இப்படிப்பட்ட பொருளாதாரம் சார்ந்து மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கும். ரொம்ப பொறுப்படுத்திக்க வேண்டியது இருக்கும். விடிய விடிய வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படிங்கிற ஒரு பணிச்சுமைகளின் காரணமாக உங்களுக்கு மனசுக்குள்ள கோபதாபங்கள் எல்லாம் வரும். இதை நீங்கள் கம்பெனிலே விட்டுட்டு வந்துடணும், வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்து கொண்டால் கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கும் பெரிய ஆபத்துங்கிறது ஒன்று வந்துடாது, பயப்பட வேண்டாம். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலச்சூழல். 11ஆம் இடத்திலே குரு பகவான், 3ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் வீற்றிருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் விருச்சகத்தில் இருப்பது என்பது பூமி லாபங்களை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக செல்லும். அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நட்பு பலன் கொடுக்கும். மனசுக்குள்ள குதூகூலம், கொண்டாட்டங்கள் வருகின்ற வாய்ப்புகள் வரும். கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் உங்களை விட்டு அகலும். பயணங்களிலே வெற்றி கிடைக்கும். நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும். இன்டர்வியூவில் அட்டன் பண்ணால் பாஸ் பண்ணுவீங்க. புதிய வேலைக்கு போகலாம். புதிய இடமாற்றங்கள் கிடைக்கலாம். புதிய சம்பாத்தியத்துக்கு போகலாம். சொந்த தொழில்களில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதேபோல் 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற காரணத்தால் தொட்டதெல்லாம் லாபங்களை காட்டும். எளிதாக ஈஸியாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை உலகம் நம்பி உங்கள் பின்னாடி வரும். நீங்கள் சொன்னதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க. இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலச்சூழல் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் நல்லா ஜெயிக்கலாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப புத்திசாலித்தன வேலை செய்யும். அறிவு, திறமை, ஆற்றல் என்று சொல்லக்கூடியது இப்போ தான் உங்களுக்கு பயன்படுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. என்னால் இவ்வளோ கஷ்டப்பட முடியுமா, இவ்வளோ கமிட்டடாக வேலை பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க. இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும், ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலைகளில் எங்கிருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி, வாழ்க்கை என்பது மிக அற்புதமான ஒரு சூழலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காரணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னா,
எல்லாத்துலேயுமே தைரியம் இருந்தால் கொஞ்சம் நீதியும் இருக்கணும். கார் ஓட்டினா பிரேக் இருக்கணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி போகிற போது தர்மத்தையும் நேர்மையையும் கண்டிப்பாக கையில் பிடித்து கொண்டு வாழ வேண்டும். ஏதோ என்னால் முடியுது, நான் இப்போ இதை செஞ்சு முடிச்சிடறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தவறுகளை செய்யக்கூடாது. கமிட்டடாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கச்சிதமாக செய்யணும். உங்களுடைய 9ஆம் பாவாதிபதி நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார். இந்த நீச்ச பங்கத்தின் மூலமாக கண்டிப்பாக சொத்துக்கள் சேரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசாங்கத்தின் மூலமாக பணி செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், லாபங்கள் கிடைக்கும். அதுபோல் தாய் வழி சம்பந்தப்பட்ட, தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும், நல்ல முன்னேற்றங்கள், சொத்துக்கள் சேரும். இப்படி பல ரூபங்களில் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை இந்த 15 நாட்களில் அட்டகாசமாக பார்க்கலாம். இல்லை 12ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் போய் விரையாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ நீச்சம் பெற்று போகிறதுனால செலவுகள் குறையும். எதை எப்படி கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற திட்டமிடுதலில் ஒரு ஞானம் பிறக்கும். பெரியவர்கள், யாரென்று தெரியாதவர்கள், வயதில் மூத்தவர்கள், அரசியல்வாதிகள், அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இப்படிப்பட்ட அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி எந்த தடைகளும் தாமதமும் இல்லாமல் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறந்த பகுதி. துலாம் ராசி நேயர்களே, இந்த துளாராசி நேயர்கள் இந்த 15 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடினமாக உழைப்பதற்கும் கமிட் ஆகிறதுக்கும் திட்டங்கள் தீட்டி ஒரு பென்சில் எடுத்து பேப்பரில் எழுதி அன்றாட பணிகளை மிகச் சரியாக செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருப்பது என்பது பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்று ஒரு வார்த்தை உண்டு. அப்போ பதவிகள் பறி போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செய்யாமல் விட்டுடுவீங்க, மறந்துட்டேம்பீங்க, பொறுப்பற்ற நிலைகளுக்கு விட்டுட்டு போயிடுவீங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு போவீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வதை தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு மத்தியிலும் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி சூப்பராக இருக்கும். ஏன்னா மற்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிகச் சாதகமாக அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் உட்காந்துருக்கிறாங்க. இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையை குரு பார்ப்பது என்பது திடீர் லாபங்களை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், புதிய தொழில்களிலே முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு காரியத்திற்காக ட்ரை பண்ணுவாங்க, ஒரு கம்பெனிக்காக ட்ரை பண்ணுவாங்க, வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பல வருடங்களாக காத்திருந்ததெல்லாம் இப்பொழுது கைக்கு வருகிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார அபிவிருத்தி மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். உறுதியாக ரொம்ப சிக்கல் பிக்கலான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு வெளியில் வந்துட முடியுங்கிற அளவுக்கு பொருளாதாரம், காசு, பணம் எல்லாம் கைக்கு வரும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். அதில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 6ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது எதிரிகளை வென்று காட்டுவதற்கு அற்புதமான ஒரு கருவி உங்ககிட்ட இருக்குது. உங்களை பார்த்தாலே பயந்து ஒதுங்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி, பவர், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஓட்டம் மற்றவர்களை திகைக்க வைக்கும். 6ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது கண்டிப்பாக பூர்வ ஜென்ம புண்ணியத்திலெல்லாம் நீங்கள் வந்து அந்த பெரியவர்கள் ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். கண்டிப்பாக கடன்கள் கட்டப்படும். அல்லது கடன்களை வாங்கி புதிய வீடு வாங்குகிறேன், புதிய கார் வாங்குகிறேன், புதிய ஒரு தொழில் பண்ண போகிறேன், இப்படிங்கிற மாதிரியான முன்னேற்றங்களுக்கு கடன்பட்டு காரியத்தை வெற்றிகரமாக நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உங்களுக்கு இப்போ இருக்கிறத பார்க்கலாம். என்ன உங்கள் ராசிக்கு சூரியன் ராசியில் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவரை பொறுத்தளவு கண்டிப்பாக பேராசைப்பட்டு விட்டு அது நடக்கலையேன்னு வருத்தப்படாமல் நாம் என்ன பண்ணணுமோ, எதற்கு திட்டம் போட்டோமோ அதெல்லாம் கனகச்சிதமாக நடக்குங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் பாதையில் போனாலே போதுமானதாக இருக்கும். சில குடும்பங்களில் ஆண் பிள்ளைகளுக்கும் தகப்பனாருக்கும் ஒற்றுமை குறையும் அல்லது விதண்டாவாத விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சற்று பிள்ளைகள் அதை கவனத்தில் வச்சு நடமாடணும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை மனப்பூர்வமாக அவர்களுடைய குணமறிந்து தரமறிந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தே தீரணும். குடும்பத்தில் குழப்பங்கள், குறைகள், எல்லா வீட்லேயுமே குழப்பம் இருக்கும், குறை இருக்கும், அது இல்லாமல் குடும்பமே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் துலாத்தில் பிறந்தவர்கள் அதை பெரிதுபடுத்தி ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா அது உங்கள் மனசு நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது.
இதில் 2ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும் எடுத்தோம் கவிழ்த்தோங்கிறத பேசுகிறத இந்த மாதத்தில் விட்டுடணும். செயல்பாடுகளில் காட்டணுமே தவிர நீங்கள் பேசுகிறதுலையோ இப்படி போகிறத விட்டுட்டு காரியத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த அதிசாரத்திலே குரு பகவான் வந்து ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்போ உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்கின்ற போது உங்களுடைய 2ம் 5ம் வலுப்பெறும். அப்போ 2ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்ப சகிதமாக இருந்து அமர்ந்து பேசி மகிழ வேண்டிய செய்திகள் கச்சிதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் 2ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் தனம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஓடி சென்று இணைந்து வாழுகின்ற வாய்ப்புகள், கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு புதுசாக ஏதோ ஒன்று நடக்குது, நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அனுகூலங்கள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. குழந்தைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மிக பிரமாதமான நன்மைகள் தேடி வரும். இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் கச்சிதமாக செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தூரங்களுக்கு சென்று வாழக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு அருமையான நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் திருமண வாய்ப்புகள், பிள்ளை பேறு பெற்றுக்கொள்வது, மொட்டை அடிக்க போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், டூர் போகிறேன், பேரனை பார்க்க போகிறேன், இப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இவைகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தது போல இந்த 15 நாட்களில் ஒரு அற்புதம் என்னவென்று கேட்டால், ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ ராசிநாதனே உங்கள் ராசியில் உட்கார்ந்து அதை குரு பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது சசிமங்கள யோகம். இந்த வியாழனும் புதனும் பார்த்து கொண்டிருப்பது என்பது இளம் பிள்ளைகளுக்கு எழுத்தாற்றல், படைப்பாற்றல், ஞாபக சக்தி, ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம், அதீத மனோ வளர்ச்சி, இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இதில் செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது ரியல் எஸ்டேட்டு, பூமி லாபங்கள், அதே மாதிரி தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைப்பது, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் உண்டு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது மருத்துவ செலவுகள், தேவையில்லாத செலவுகள் வருவது, இதுவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதெல்லாம் ஒன்று இருந்தால் இன்னொன்று வரதான் செய்யும். அதே மாதிரி 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் ராகு கேது அமருவது என்பது பெரியவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து மரியாதையாக அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அற்புதமாக அவங்களோட இணைந்து செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இறை சக்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றல் கிடைக்கிறத நீங்கள் உணரும்படியாக இருக்கும். அதே போல் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார், 10ஆம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார். சார் இது தப்பு இல்லையான்னு கேட்டால், அந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதியும் நீச்சம் பெற்றதுனால இது கண்டிப்பாக பெரியதொரு சிக்கலை கொடுக்காது. தொழில் விருத்திகள் கண்டிப்பாக இருந்தே தேரும். சில பேர் தொழிலை மாற்றுவாங்க, புதிய தொழிலுக்கு போவாங்க, இல்லை புதுசாக இன்னொன்று சேர்த்துக்குவாங்க. இப்படிப்பட்ட எதிர்பாராத நல்ல தகவல் எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் அற்புதமாக காத்து கொண்டிருக்கிறது. நன்றாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 50 நாட்களும் அதிசார பலம் பெற்று 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் இருந்தாலும் தப்பில்லை. குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது, 12ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வது, 8, 12ஆம் இடங்களில் கிரகங்கள் இருப்பது, சுபத்தன்மை பெறுவது, சுபகிரகங்கள் அமர்வது கூட ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு திடீர் லாபங்கள், திடீரென்று ஒரு பயணங்கள், திடீரென்று ஒரு முன்னேற்றங்கள், எதிர்பாராத விதத்தில் நல்ல விதமான வாய்ப்புகள், இதெல்லாம் நிறைய பேர்களுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். இளம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எங்கேயாவது தூரமாக போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தா அதுக்கு தேவைப்படுகின்ற இடங்களிலிருந்து தகவல் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள், உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் உடம்புல இருந்திருக்கக்கூடிய ஏதாவது கால்வலி, கைவலி, முதுகு வலி, தலைவலி, இப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய பெயின் எல்லாம் கூட இப்போ கொஞ்சம் குறைகிற வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் கிடைக்கும், நல்ல மருந்து கிடைக்கும். இப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் குரு பகவான் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார்.
குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நல்ல வரவு செலவுகள் பரிபூரணமாக இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, குரு கடகத்தில் உச்சம் பெறுகிற போது தங்க விலை தாறுமாறாக ஏறிட்டு போகும்போது நீங்கள்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். ஏற்கனவே அந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஊர் சுற்றி பார்க்கலாம், நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாங்கிற அனைத்தும் இருக்குது. இதில் ஒரு பக்கத்தில் 4ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருப்பது என்பது வாழ்க்கையில் இந்த பயணங்களை மையப்படுத்தி வாழக்கூடியவங்க, அதாவது ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்க, டிக்கெட்டிங் ஏஜென்சி நடத்துகிறவங்க, பஸ் கம்பெனி நடத்துகிறவங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் உத்தியோகம் தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு அற்புதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்கிறத பார்க்கலாம். சில குடும்பங்களில் தாய்மார்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம், அது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம். இது மருத்துவத்தின் மூலமாக தீர்த்து கண்டோம். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் இந்த ராகு பகவான் ஆற்றலால் உடன்பிறப்புகளில் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் கவலைகள் எல்லாம் வந்துட்டு போகும். இதெல்லாம் தவிர்ப்பதற்கு உங்களால் முடியாது. இது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயங்கள். அவங்கவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும், அது அவங்கவங்களுக்கு போய் சேரும். இதில் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, லாபங்கள் இருக்குது. உறுதியாக தூரதேசத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும், திட்டங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். கோயில்களுக்கு போகிறது, சுற்றி பார்க்கறது, கடல் கடந்து போகிறது, ஆற்ற கடந்து போகிறது, இப்படிப்பட்ட அநேக புதிய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு இப்போ உண்டு. 5ஆம் பாவாதிபதியும் புதனும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கு கல்வியின் மூலமாக வரக்கூடிய உயர்வு, வேலை, உத்தியோகம் இப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இப்படி இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களாக நிறைய இருக்கும். சமாளிக்கும்படியாகத்தான் இருக்கும், கவலை கொள்ள தேவையில்லை. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 15 நாட்கள்னு சொல்லலாம். இதை இந்த 12 ராசிகளிலேயே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி காட்டுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் அந்தந்த துறைகளில் அங்கங்கே இருக்கக்கூடியவங்க இடைவிடாத முயற்சியில் எடுத்து நீங்கள் எதை தொட்டு பார்த்து ஆசைப்பட்டு வளர்ந்து ஒரு இடத்த போய் ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது சம்பந்தப்பட்ட பணிகளை, அது சம்பந்தப்பட்ட திட்டங்களை நீங்கள் கையில் எடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான கிரக சஞ்சாரம் காத்து கொண்டிருக்கிறது. 11ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இணைந்திருக்கிறார். இந்த செவ்வாய் புதன் இணைந்து 2 பேரும் ஒன்றாக 11ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, கல்விச்சாலை நடத்தக்கூடியவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க, பேப்பர் ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மிக அபரிதமான லாபங்கள் நிறைய கிடைக்கிறத பார்க்கலாம். அதேபோல் 11ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்கின்ற போது பூமி லாபங்களை கொடுக்கும், திடீர் லாபங்களை கொடுக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக ரொம்ப பிரமாதமான நல்ல முன்னேற்றங்கள் வரதை பார்க்கலாம். மனம் சகிப்புத்தன்மையோடு சந்தோஷத்தோடு இருக்கின்ற காட்சிகள் இப்போ தெரியும். கோயில்களுக்கு போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, ஊருக்கு போகிறது, நிலம் வாங்கிறது, காம்பவுண்ட் வால் போட்டேன், வேலி போட்டேன், விவசாயம் பண்ண போகிறேன், இப்படிங்கிற அளவில் உங்களுடைய அனைத்து நிலைகளிலுமே இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் 3ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனே 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி காட்டலாம். செய்கின்ற தொழில் வளர்ச்சி பெறும், எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். கொஞ்சம் கூட தோற்று போகாத நிலைகளிலே உங்கள் காரியங்கள் ஜெயம் பெறுவதை பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உண்டு. இன்னும் சில பேர்களுக்கு கழுத்து வலி, தோள்பட்ட வலி, கை வலிக்குது இப்படிங்கிற மாதிரி வரும். இந்த விளையாட்டுத் துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தங்களது உடலின் வலது பாகத்தில் அடிக்கடி படாமல் பார்த்துக்கண்டோம். அதுபோல் 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால தன் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது உடல்நல பிணிப்பீடைகள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. இது அவங்க கவனத்தில் கொள்ளணும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், புதிய பயணங்கள், புதிய சந்திப்புகள், இப்படி ஏராளமான நல்ல வாய்ப்புகளை உங்கள் பக்கத்தில் வழங்கி கொண்டே இருப்பார். அதுபோல் 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்திலே உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால்
உறுதியாக உங்களுடைய முயற்சிகள் பூரா வெற்றி பெறும். தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெயரும் புகழும் கௌரவம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற காரணத்தினாலேயும் உச்சம் பெற்றதினாலேயும் மனைவி வழியில் அல்லது மனைவி மூலமாக பெறுகின்ற முன்னேற்றங்கள், மனைவியின் மூலமாக வருகின்ற அதிர்ஷ்டங்கள், கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு ஒப்புதலுக்கு வந்துடக்கூடிய வாய்ப்புகள், குடும்ப சகிதமாக எல்லோரும் இணைந்து ஒன்றாக இருந்து மகிழுகின்ற காட்சிகள், இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வரவு செலவுகளில் கவனமாக இருக்கணும், வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இப்படிங்கிற சில விஷயங்களை கவனத்தில் கொண்டால் போதுமானது. கண்டிப்பாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதை பார்ப்பீர்கள். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் நிறைய நல்ல செய்திகள் உண்டு என்றாலும் கூட 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது என்பது ரொம்ப சூடு சொரண ரோசம் மானம் இப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு யாரையும் பகச்சிக்க வேண்டாம். கோபம், டென்ஷன், எமோஷனல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இருப்பதை இழந்து போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் ரொம்ப சிரிச்ச முகமாக நடமாடணும் அப்படிங்கிறதுல கட்டாயமாக்கி கொள்ளணும். நீண்ட நாட்களாக பார்க்காது போன பிரிந்திருந்த நண்பர்கள் மூலமாக இப்பொழுது நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தெரிய வரும். இப்படி பல ரூபங்களில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கும்பராசினியர்களுக்கு ஏற்கனவே இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, உடன்பிறப்புகள் மூலமாக ஏதாவது தகராறு, பிரச்சனைகள், மனக்கவலைகள் வராமல் பார்த்து கொள்ளணும். 2ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது எல்லாம் நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், செய்கிறோம், பண்ணுறோம். ஆனால் எப்போ தான் இந்த ஒரு சரியான விடிவு காலம் வரும் தெரியலையே. இப்படி என்று வருங்காலத்தை நினைத்து சற்று பலவீன எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட இந்த 15 நாட்களில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய பக்குவத்தில் அதை சமாளிக்கணும். 10ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால கடினமாக உழைப்பதற்கு களம் காத்து கொண்டிருக்கிறது. கடினமாக உழைப்பதற்குண்டான அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளும் உங்கள் பக்கத்தில் இருக்கும். லாபங்கள் வருதோ இல்லையோ, வேலைக்கு குறைச்சல் இல்லை, இப்படிங்கிற மாதிரி செய்திகளில் குறைபாடுகளே இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதுக்குண்டான பலன் உங்களுக்கு உண்டு. ஆகையினால் தயவு செய்து இருக்கிறத அப்படியே கஷ்டப்பட்டாவது கடினமாக இருக்கும், கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். இது கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ரத்தம் சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கும். கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவியின் மூலமாக குதூகூலங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வெறுப்பு, கோபம், டென்ஷன் இதெல்லாம் வருவதற்கு அங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் உங்களுடைய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது நூதனமான விஷயங்களில் உங்கள் மனசு செல்லுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது புதிய தொழில்கள், புதிய வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய நண்பர்களை பார்ப்பது, புதிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கூட இந்த 15 நாட்களில் வருகிறத பார்க்கலாம். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது பூமி லாபங்களை கொடுக்கும். சில பேர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதனுடைய கான்டாக்ட் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பணம் வருதோ வரலையோ, ஆனால் உழைப்புக்கு பஞ்சமில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களை சுற்றி ஒரு அருமையான களம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த 15 நாட்களில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால செலவுகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஒரு பக்கம் போகட்டும். வீட்டுக்குள் நடக்கின்ற எந்த செய்திகளை கொண்டும் மயங்கி போக வேண்டாம். காலம் உங்கள் பக்கம் வரும் என்று காத்திருங்கள். நிச்சயமாக இந்த 15 நாட்களுக்கு பிற்பாடு அற்புதங்கள் நடக்கும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இப்போ இந்த 50 நாட்கள் குரு பகவான் அதிசஞ்சாரம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இந்த 7.5 சனியின் தாக்கம் என்பது அறவே இருக்க வாய்ப்புகள் இல்லை. குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லப்பட்ட காரணத்தால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கொண்டு சனீஸ்வரனை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ கொஞ்சம் சனி பகவான் உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாருன்னு அர்த்தம். அப்போ வேகமாக நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை, காரியங்களை ஆற்றி மகிழலாம். உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தொல்லைகள், துயரங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிற வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு.
அந்நிய நாடுகளுக்கு செல்வது, அந்நிய மக்களை சந்திக்கிறது, இல்லை வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வர்றது, கணவன் மனைவி குடும்ப உறவுகளை கண்காணிப்பது, கண்டு மகிழ்வது, இப்படிப்பட்ட அநேக விடயங்களிலே உங்களுக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறத நீங்கள் உணர முடியும். அதே போல் இந்த குரு பகவான் 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். சில பேர்களுக்கு திடீரென்று சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார், ஒரு 2 கிரவுண்டு வாங்கினேன், 1 கிரவுண்டு வாங்க போகிறேன், 1/2 கிரவுண்டு வாங்க போகிறேன், இப்படிங்கிற செய்திகளை உள்ளார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு தகவலாக வரும். உங்களிடம் வசதி இருந்தால் தாராளமாக இந்த நேரத்தில் பூமிக்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்ணலாம், பூமி லாபங்கள் கிடைக்கும். இல்லை வாங்கி வச்ச இடத்த விற்றுட்டு புதிய இடத்துக்கு போகலாம், மாற்றங்களை சந்திக்கலாம். வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும், அல்லது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி உங்களுடைய தகுதிகளை பொருளாதாரத்தை மையப்படுத்தி வளர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற எண்ணங்களும் சந்தர்ப்பங்களும் உங்கள் பக்கத்தில் இருப்பதை பார்க்கலாம். இதே போல மீனராசிக்காரங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். சில பேர்களுக்கு கண்ணை செக் பண்ண போகிறேன், கண்ணாடி போட போகிறேன், இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க, முதல்ல கண்ணு காது மூக்கு தொண்டையை செக் பண்ணுறவங்க, இப்படிங்கிற சில இடங்களில் சில இளைஞர்கள் இதை பார்த்து போகிறவங்களும் இங்கே இருப்பீங்க. அதே போல் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் நீச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கெட்டது கம்ப்ளீட்டாக குறைகின்ற நேரம். நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது, நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஆக எதையுமே பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நிறைய நன்மைகள் வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி பெரியோர்களாக இருக்கக்கூடியவங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, பெரிய முதலாளிகள், இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயத்திற்கும் அரசாங்கம் அல்லது அதிகாரிகள் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஆக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் அற்புதம். ஏனென்று கேட்டால் ராசிநாதனே உச்சம் பெற்றிருக்கின்ற போது மனதிற்குள்ள ஒரு தெளிவு, ஞானம், எதை எப்படி செய்யணுங்கிற புரிதல், எல்லோரிடமும் இணைந்து போகின்ற ஒரு ஆற்றல், இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் படிப்பில் பிரமாதப்படுத்துறது, படிப்பில் இதுவரைக்கும் தேங்கி போயிருந்ததெல்லாம் தூசி தட்டி எடுத்து ஜெயிச்சு காட்டுறது, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் ஏராளமான அற்புதங்கள் நடக்கும். செய்து பார்த்து மகிழுங்கள். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.